நாம ஒன்று நினைச்சா தெய்வம் ஒன்று நினைக்கணும்னு சொல்லுவாங்க. தனுசு ராசியினுடைய நிலைமை கிட்டத்தட்ட அப்படி தான் போய்கிட்டு இருக்கு. எதிர்பாராததை எதிர்பாருங்க, வாழ்க்கை சுவாரஸ்யமாக இருக்கும்னு பார்த்தா இது கண்ணை கட்டி காட்டில் விட்ட கதையாக போய்கிட்டு இருக்கு. பெரும்பாலும் தனுசு ராசிக்கு பெரும்பாலான விஷயங்கள் வாழ்க்கையில் எல்லாமே ஒரு இறுக்கமான மனநிலையை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கு. எதையாவது பண்ணி மீண்டு வந்துடலான்னு நினைக்கிறோம். ஆனால் ஒன்று போனால் ஒன்று திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்குது. ஏதாவது ஒரு நல்ல மாற்றம் வந்துடாதா அப்படின்னு எதிர்பார்க்குற சூழ்நிலைகளாக தனுசு ராசி அப்படிங்கிறதே இருக்குது. வணக்கம் சோதன்பர்களே. 2026 ஜூலை மாத கிரக அமைப்புகளின்படி தனுசு ராசிக்கான பலன்கள். ஜூலை மாத கிரக அமைப்புகளை பார்க்கும்போது ரொம்ப மந்தமான நிலைகளில் தான் காணப்படுது. அதாவது இப்போது மனுஷங்க எல்லாருமே ரொம்ப சலிப்படையக்கூடிய விஷயங்களை பார்த்துட்ருக்கோம். ஆனால் இப்போ கிரகங்களே பார்த்திங்கன்னா ரொம்ப சலிப்படையக்கூடிய நிலைகளில் தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. அதனால் ஜூலை மாதத்தை பொறுத்தவரையும் ரொம்ப பாசிட்டிவாக சொல்கிறதுக்கு எதுவும் இருக்காது, ரொம்ப நெகட்டிவாக சொல்கிறதுக்கும் எதுவும் இருக்காது. கிட்டத்தட்ட எல்லாமே பார்த்திங்கன்னா இக்கரைக்கு அக்கறை பச்சை அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைகளாக தான் இருக்கும். அப்புறம் இந்த மாதம் பொதுவான அமைப்புகளை பார்க்கும் பொழுது அரசாங்கம் அரசியல் தொடர்புடைய விஷயங்களில் சில சாதகமான அமைப்புகள் மாறி வரும். ஒரு நல்ல மாற்றங்களை அடுத்து வரக்கூடிய காலகட்டங்களில் பார்க்க முடியும். அதற்கான ஆரம்ப காலகட்டமாக இந்த மாதம் இருக்கும். அதே போல் இந்த ஃபினான்சியல் சார்ந்த விஷயங்களையும் பார்த்திங்கன்னா சில நல்ல விஷயங்கள் மாறி வரும். அதாவது உலகிய நிதிநிலை சார்ந்த விஷயங்கள் கூட ஒரு நல்ல நிலையை நோக்கி மாற ஆரம்பிக்கும். ஆல்ரெடி உலகளாவிய வகையிலே நிறைய பொருளாதார சிக்கல்கள் அப்படிங்கிறது போயிட்டு இருக்குது. இதெல்லாம் மாற்றுறதுக்கான ஏதாவது புதிய விஷயங்களை கொண்டு வருவாங்க. அதனால் பொதுவான வகையில் இந்த அரசு மற்றும் அரசியல் சார்ந்த மற்றும் நிதிநிலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு நல்ல மாற்றங்களை நோக்கி இந்த மாதம் ஆரம்பிக்கும். மற்ற விஷயங்கள் எல்லாமே வழக்கமான அமைப்புகள் தான். பருவநிலை மாற்றம் அப்படின்னு பார்க்கும்பொழுது காற்றின் தன்மை மற்றும் நீரின் தன்மையில் சில மாற்றங்கள் அப்படிங்கிறது உண்டாகும். அதே நேரம் நிலம் சார்ந்த விஷயங்களில் சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரலாம். சில இடங்களில் இந்த நிலநடுக்கம் ஏற்படுறது, நிலச்சரிவுகள் ஏற்படுறது, அல்லது இந்த நிலம் சார்ந்த வேலை தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனைகள் வருவது, இந்த மாதிரியான விஷயங்களை இந்த மாதம் பார்க்கலாம். அதனால் இந்த பூமி நிலம் தொடர்புடைய எல்லா விஷயங்களையுமே கொஞ்சம் கவனமாகவே செயல்படணும். அதே போல் உடல்நலம் சார்ந்த விஷயங்கள்லையும் மக்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. பொதுவாகவே இந்த உடல்நலம் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே கொஞ்சம் பலவீனமாகவே காணப்படும். அதனால் ஏதாவது நோய் தொற்றுகள் மாதிரியான சங்கடங்கள் அப்படிங்கிறது ஏற்படலாம். பெரிய அளவுக்கு பிரச்சனை ஆகாது, பட் இருந்தாலும் அது தொந்தரவுகளாக இருக்கும். அதனால் இந்த ஹெல்த் இஷ்யூஸிலும் பொதுவாக மக்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது இந்த மாதம் நல்லது. அப்புறம் இந்த ஆன்மீகம் மற்றும் அறிவியல் சார்ந்த துறைகள் இருப்பவங்களுக்கு இந்த மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதாவது எப்போவுமே ரொம்ப டீப்பாக யோசிச்சுக்கிட்டே வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் இந்த மாதம் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். அப்புறம் தனுசு ராசிக்கு இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் உச்சமற்ற கதியில் சஞ்சாரம் செய்து வருவாங்க. மாதத்தின் பிற்பகுதியில் சூரியனுடைய சேர்க்கை என்பது இருக்கும். இது தவிர இந்த மாத கிரகங்களுடைய அமைப்புகள்னு பார்க்கும்பொழுதும் ராசியின் அடிப்படையில் கொஞ்சம் எதிரும் பொதுவாகவே எல்லா விஷயங்களும் போய்கிட்டு இருக்குது. ஸோ தனுசு ராசிக்காரங்க இந்த மாதம் கொஞ்சம் நிதானத்தோடும் பொறுமையோடும் செயல்பட வேண்டியதாக இருக்கும். குறிப்பாக மற்றவங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள் காரியங்கள்னு வரும்போது தனுசு ராசிக்காரங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருங்க. தெரிந்த விஷயமாக இருந்தாலும் சரி, தெரிந்த நபர்களாக இருந்தாலும் சரி, இப்போதைய சூழ்நிலையில் எதுவும் பெருசாக ஒர்க் அவுட் ஆகாத நிலைகள் தான் இருக்குது. முன்னாடி ஒன்று சொல்லியிருப்பாங்க, ஆனால் இப்போது தலைக்கு மேலே வெள்ளம் போயாச்சுங்கிற கதையில் சப்போர்ட் பண்ணுறவங்க கூட கொஞ்சம் ஒதுங்கி இருக்கவே செய்வாங்க. அல்லது தேவையில்லாமல் மற்றவங்க கொஞ்சம் சங்கடம் கொடுக்கக்கூடிய விஷயங்களை ஏற்படுத்துவாங்க. ஸோ உங்களுடைய கையை காட்டிலும் மற்றவங்களுடைய கைகள் தான் ஓங்கி இருக்கும். தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் மற்றவங்க உங்களை கொஞ்சம் டாமினேட் பண்ணவே நினைப்பாங்க. எவ்வளவுதான் திறமை வாய்ந்தவங்களாக இருந்தாலும் இப்போதைக்கு எதுவும் செய்ய முடியாத சூழ்நிலைகளை தான் தனுசு ராசிக்காரங்க இருந்துக்கிட்டு வர்றாங்க.
பட் நல்ல விஷயம் என்னென்னா, தலைக்கு வந்து தலைப்பாக போற்றுன்னு சொல்லக்கூடிய வகையில் விஷயங்கள் காரியங்களானது அமையும். அதற்கேற்ற அந்த பொறுமை நிதானம் என்பது தனுசு ராசிக்காரங்களுக்கு தேவைப்படுது. இப்போதைய சூழ்நிலையில் எதையும் எடுத்தவங்க ஊற்றவங்களாம் செய்ய முடியாது. தனுசு ராசிக்காரங்க அந்த ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அதாவது ஒரு காமெடி சொல்லுவாங்க, கால் வைக்கிற இடம்லாம் கண்ணுவெடியாகவே இருக்குது அப்படிங்கிற மாதிரி. தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் ஒன்று போனால் இன்னொன்று, ஒன்று போனால் இன்னொன்று அப்படிங்கிற சூழ்நிலைகளில் தான் எல்லா விஷயங்களும் போய்கிட்டு இருக்குது. அதனால் எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக டீல் பண்ணுங்கள். நல்ல விஷயம், ராசிநாதன் உச்சம் பெற்ற நிலையில் செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனால் மனதளவில் ஒரு இறுக்கமான சூழ்நிலைகளே இருந்தாலும் உங்களுக்கான தன்னம்பிக்கை தைரியம் என்பது எப்போவுமே உங்களை விட்டு போகாது. இயற்கையாகவே தனுசு ராசியினுடைய குணமே அதுதான். எவ்வளவு கஷ்டம் நேர்ந்தாலும், எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அதை பொறுமையாக இருந்தே கையாள்வாங்க. இந்த சுபாவம் இயற்கையாகவே தனுசு ராசிக்காரங்களுக்கு உண்டு. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய இந்த கிரகநிலை மாற்றங்கள் அப்படிங்கிறது தனுசு ராசிக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலைகளை தான் கொண்டு வருது. எப்படி போனாலும் அது ஒரு பிரச்சனையாகத்தான் இருந்துகிட்டு இருக்கும். முன்னாடி போனால் கடிக்குது, பின்னாடி போனால் உதைக்குதுங்கிற கதை தான். அதனால் தனுசு ராசிக்காரங்க கொஞ்சம் பொறுமையாகவே இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாகவே இருக்குது. குடும்ப வாழ்க்கை ஓரளவுக்கு பரவாயில்ல. குடும்ப தேவைகள் அப்படிங்கிறது பூர்த்தியாகும். ஆனால் குடும்ப உறவுகள் வகையில் கொஞ்சம் கான்ட்ரவர்சியான விஷயங்கள் இருக்கத்தான் செய்யும். சில வாக்குவாதங்கள், ஈகோ ட்ரிகர் ஆகக்கூடிய விஷயங்கள்லாம் குடும்பத்துக்குள்ளே வந்துட்டு போகவே செய்யும். குடும்ப உறவுகளுக்குள்ளே இதை கொஞ்சம் பார்க்க வேண்டியதாக இருக்கும். குடும்ப விஷயங்கள் காரியங்கள்னு வரும்போது அதை எப்படியோ சரி பண்ணிப்பீங்க. உங்களுக்கான அமைப்புகள் அது உங்களுக்கு சாதகமாகவே அமைஞ்சிக்கிட்டு இருக்கும். பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் ஓரளவுக்கு பரவாயில்ல. கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருந்துட்டு தான் இருக்கும். இருந்தாலும் எல்லாம் மேனேஜ் பண்ணக்கூடிய நிலைகள் அப்படிங்கிறதும் இருக்குது. அதனால் எதுவாக இருந்தாலும் சமாளிச்சுக்கலாம். உடன்பிறப்பு சார்ந்த விஷயங்கள் ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய நிலை தான் இருக்குது. ஆல்ரெடி கான்ட்ரவர்சியான விஷயங்களை பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க. இந்த மாதம் அந்த நிலை ஒரு தொடர்கதியாகத்தான் இருக்கும். பட் இருந்தாலும் முன்னாடியெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த மாதம் ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை பார்ப்பீங்க. திருமண வாழ்க்கை, கணவன் மனைவி உறவுகள், விட்டு கொடுப்பவன் கெட்டு போவதில்லை அப்படிங்கிற விஷயங்களை இந்த மாதம் பார்க்க வேண்டியதாக இருக்கும். பெரும்பாலும் வாழ்க்கை துணை உங்களுக்கு சப்போர்ட்ஃபுல்லாக தான் இருப்பாங்க. அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. பட் இருந்தாலும் அவங்களுடைய பேச்சுக்கு நீங்கள் இணங்கி இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ எதுவாக இருந்தாலும் அவங்களுடைய முடிவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து எல்லா விஷயமும் செய்ய வேண்டியதாக அமைஞ்சு வரும். அந்த ஒரு விஷயத்தை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. மற்றபடி கணவன் மனைவி உறவுகள் அப்படிங்கிறது நல்லபடியாகவே இருக்குது. சிலருக்கு தான் கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து வெளியிடங்களுக்கு போய் வரக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கும். குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கவனம் தேவை. பெரும்பாலும் தனுசு ராசிக்காரங்களுக்கு இப்போதைய சூழ்நிலையில் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தேவையில்லாத அலைச்சலையும் டென்ஷனையும் விரயங்களையும் ஏற்படுத்திக்கிட்டு இருக்கும். அதுவும் எதிர்பாராத வகையில் நிறைய சங்கடங்களை அலைச்சல்களை கொடுத்துக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த மாத அமைப்பும் பார்த்திங்கன்னா குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் காரியங்கள் தனுசு ராசிக்காரங்க ரொம்பவுமே கவனமாக இருங்க. குறிப்பாக பேச்சுவார்த்தைகளில் இதுவாக இருந்தாலும் ஒரு தடவைக்கு 2 தடவை யோசனை பண்ணி செயல்பட்டு வாங்க. திருமண அமைப்புகள், புத்திரபாக்கிய அமைப்புகள் அளவான நிலைகளே இருக்குது. காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிதானமாக செயல்பட வேண்டியது அவசியம். உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் எல்லாமே பட்டும் படாமலும் தொட்டும் தொடாமலும் தான் இருக்கும். முன்னாடியே சொன்ன மாதிரி கூட இருக்கிறவங்களே சமய சந்தர்ப்பங்கள் பார்த்து கொஞ்சம் ஒதுங்கி போகத்தான் செய்வாங்க. ஸோ நீங்களும் எல்லா விஷயமும் கொஞ்சம் அனுசரித்து போக வேண்டியதாக இருக்கும். இது பட்டும் படாமலும் தொட்டும் தொடாமல் இருக்கிறதே நல்லது. மாணவர்களுக்கு கல்வி வித்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஓரளவுக்கு பரவாயில்ல. எதாக இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி போய்ப்பாங்க. பட் இருந்தாலும் முயற்சியை கைவிடாமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா தனுசு ராசியினுடைய நிலை பார்க்கும்பொழுது தனிப்பட்ட முறையில் மனநிலை தடுமாற்றங்கள் இருக்கிறதுனால மாணவர்கள் சில நேரங்களில் ஆர்வம் காட்ட மாட்டாங்க. அதனால் முயற்சியை கைவிடாமல் இருப்பது நல்லது. தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் ஓரளவுக்கு பரவாயில்ல, எல்லாத்தையும் சமாளிச்சுக்கலாம். குறிப்பாக வாடிக்கையாளர் சார்ந்த விஷயங்களில் நல்ல இன்ட்ரெஸ்ட் எடுத்து செயல்பட்டு வருவீங்க. மற்றவங்க தேவை இருந்து செயல்படுவீங்க. இதனால் உங்களுடைய தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் விரிவடையவே செய்யும். புதிய வேலை வாய்ப்புகள், தொழில் வாய்ப்புகள் போன்ற விஷயங்கள் கூட ஓரளவுக்கு உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும். ஒரே ஒரு விஷயம்தான், தனுசு ராசிக்காரங்களுக்கு சில நேரங்களில் மூக்குக்கு மேலே கோபம் வரவே செய்யும். சில விஷயங்கள் காரியங்களில் டென்ஷனாகவே செய்வீங்க. அதை மட்டும் உங்களுடைய தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. நிதானமாக செயல்படுங்க.
வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஓரளவுக்கு பரவாயில்ல, எல்லாமே அனுசரித்து போகக்கூடிய வகையிலேயே இருக்குது. பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் கவனம் தேவை. குறிப்பாக தனுசு ராசிக்காரங்களுக்கு தேவையில்லாத இழப்புகள் போன்ற விஷயங்கள் இந்த மாதம் வரும். தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த காசு பணம் அப்படிங்கிறது இருந்தாலும் பிரச்சனை, இல்லைனாலும் பிரச்சனை அப்படிங்கிறது சொல்லக்கூடிய சூழ்நிலை என்பது இருக்குது. அதனால் இந்த காசு பண விஷயங்கள், பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் நிதானமாகவே செயல்பட்டு வாங்க. சொத்து சுகங்கள், வாகன ரீதியான விஷயங்கள் அளவான அமைப்புகளில் செயல்படுது. ஒரு தடவைக்கு 2 தடவை எதுவாக இருந்தாலும் யோசித்து செயல்படுங்க. ஸோ ஓவராலாக தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் கம்ப்ளீட்டாகவே இது ஒரு குழப்பம் அடையக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்குது. தனுசு ராசிக்காரங்க பொறுமையோடு செயல்பட வேண்டியது அவசியம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.